ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பதிவு ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். ஸோ எந்த ஸ்டாக் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ ஒரு ஸ்டாக் நீங்க வந்து இன்ட்ராடேல வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக் வந்து நீங்க எவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணலாம். அதாவது இந்த ஸ்டாக் பத்தி நாங்க சொல்றோம். ஸ்டாக் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணலாம், எப்ப செல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மத்தபடி நாங்க எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் இல்ல. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். இன்னைக்கு பாருங்க ட்ரெண்டிங் ஸ்டாக் மோஸ்ட்லி ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்றவங்க 2 விதமா இருப்பாங்க. ஒண்ணு இன்ட்ராடேல வாங்கி அன்னைக்கே செல் பண்றவங்க. இன்னொன்னு பொசிஷனலா வாங்கி ஒரு ஒரு லாங் டைம்ல ஒரு ஸ்விங் லோல வாங்குவாங்க, ஸ்விங் ஹைல இருப்பாங்க. சோ இன்ட்ராடேல ஸ்டாக் வாங்கி யாராவது ப்ராஃபிட் புக் பண்றீங்க அப்படின்னா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. சோ இன்னைக்கு ஆக்டிவா இருக்கிற ஸ்டாக் இது கிட்டத்தட்ட லைவ்ல ஓடிட்டு இருக்கு. பாருங்க லைவ் ட்ரேடிங்ல போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு ஆக்டிவா இருக்கிற ஸ்டாக்ல நாங்க வந்து வருண் பெவரேஜஸ் எடுக்கிறோம். சோ இந்த ஒரு ஸ்டாக்க நாங்க எடுக்கிறோம். சோ இந்த ஸ்டாக் பாருங்க. ஆ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. சோ இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல 477ல என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னாக்க, சோ எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இத வந்து நாங்க சொல்லப் போறோம். சோ இந்த மாதிரி நீங்க பர்ட்டிகுலரா ஒரு 10 ஸ்டாக் இல்ல 15 ஸ்டாக்ல டெய்லியுமே இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க. ஆ மா மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் நீங்க என்எஸ்இ வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, சோ எந்தெந்த ஸ்டாக்லாம் மோஸ்ட் ஆக்டிவா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ அந்த ஸ்டாக் வச்சு தான் மோஸ்ட்லி இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்க பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. சோ இந்த ஒரு ஸ்டாக் பாத்தீங்கன்னா புல்லிஷ்ல இருக்கு. மேபி இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் நியூஸா இருக்கலாம். ஏதோ சம்திங். ஏதோ நியூஸ் இருக்கும் தான் அந்த ஸ்டாக் வந்து மேல போகுது. ஓகேங்களா? சோ நமக்கு அந்த நியூஸ் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறதுலாம் நம்ம டைம் இல்ல. நம்மள பொறுத்தவரைக்கும் ஸ்டாக் ஒரு லோல வாங்குறோம், ஒரு ஹைல விக்கிறோம். அவ்வளவுதான். நமக்கு அதுல ப்ராஃபிட் புக் பண்றோம். நம்மளுக்கு தேவை அதுதான். இந்த ஸ்டாக்க பாருங்க. வருண் பெவரேஜஸ் இது வந்து 15 மினிட் சார்ட். ஓகேங்களா? 15 மினிட் சார்ட். சோ இந்த இடத்துல தான் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. நான் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்க நான் வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல வாங்குறேன் அப்படின்னா, நான் எவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணலாம்? இல்ல டார்கெட் எங்க பிக்ஸ் பண்ணலான்றத நம்ம ஒரு ஐடியா பிக்ஸ் பண்ணலாம். சோ இந்த இடத்துல நான் வாங்குறதுக்கு இந்த பிரேக் அவுட்ல நான் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லைங்களா? சோ அந்த ரீசன் தான் வால்யூம். சோ வால்யூம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பார் சார்ட்டா பார்த்திருப்பீங்க. சோ இந்த இடத்துல பாருங்க. இதெல்லாம் டிஜிட்டலாவே இங்க இருக்கு. சோ இந்த வால்யூம் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ்லாம் பாருங்க. 162, 167 கே. சோ இந்த இடம் பாருங்க வால்யூம் கிட்டத்தட்ட வந்து ட்ரிபிள் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல ட்ரிபிள் ஆனதுனால கண்டிப்பா அந்த ஸ்டாக் வந்து மேல ஏறும். சோ அத பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். சோ இந்த இடத்துல நான் என்ட்ரி இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா 477 அத முடிச்சு அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா, நான் எவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்ப அடுத்த கட்ட முக்கியமான விஷயமே. சோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். எவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணலாம்? என்ன ரீசனுக்காக நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா நமக்கு ஒரு ரீசன் வேணும். சோ அந்த ரீசன் பிளஸ் வந்து எவ்வளவு தூரம் நான் ஹோல்ட் பண்ணலாம்? ஏன்னா நமக்கு என்ட்ரி எடுத்துட்டோம். இப்ப இங்க வந்து எனக்கு ரீசன் சொல்லிட்டேன். இங்க வால்யூம் பேஸ் பண்ணி இந்த இடத்துல பாருங்க. வால்யூம் பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். சோ பிரீவியஸ் கேண்டில் அது பிரீவியஸ் கேண்டில்லாம் பாருங்க. ஆ 160 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. சோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 450 இருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ வால்யூம் ட்ரிபிள் ஆனதுனால இந்த கேண்டிலும் புல்லிஷா இருக்கு. சோ அதனால நான் இந்த கேண்டில்ல என்ட்ரி எடுத்துட்டேன். நான் எவ்வளவு தூரம் இத ஹோல்ட் பண்ணலாம்? இப்ப அதுதான் அடுத்த ஒரு கேள்வியே. சோ 477ல நான் என்ட்ரி எடுத்துட்டேன். எவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணலாம்? அப்படின்றது அடுத்த கேள்வி. சோ அடுத்து அகைன் நான் வால்யூம் பார்க்குறேன். பிளஸ் இது இல்லாம எங்களுடைய சில இண்டிகேட்டர்லாம் இருக்கு. அத வச்சு பேஸ் பண்ணி நாங்க வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த 477ல என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கேண்டில் முடிய வரைக்கும் 487 கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ட புடிச்சிருப்பீங்க. கண்டிப்பா இந்த இதுவரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு 10 பாயிண்ட் புடிச்சிருப்போம். இன்ட்ராடேல நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ல ஒரு 10 பாயிண்ட் புடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சோ இது கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இந்த ஸ்டாக்ன்னு இல்ல. இது மாரி நீங்க இன்ட்ராடேல ஒரு எத்தன ஸ்டாக் நீங்க ஃபேவரா வச்சிருக்கீங்களோ, அந்த ஸ்டாக் எல்லாமே இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி இது கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து ஸ்டாக்க வாங்கலாம். எவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இங்க வால்யூம் பேஸ் பண்ணி தான் நாங்க சொல்லியிருக்கோம். இது இல்லாம டெல்டா, அ வா குமுலேட்டிவ் டெல்டா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வச்சு கூட நம்ம இன்னும் ஃபர்தரா வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆ மறக்காம நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. சோ இது வந்து ஒரு சின்ன க்ளூ தான். ஒரு சின்ன ஐடியா தான். சோ இத பத்தின உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டா தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, எங்க சேனல்ல இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி குடுத்துருக்கோம். பிளஸ் கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கோம். சோ அதுல யாராவது கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேளுங்க. கண்டிப்பா நாங்க வந்து ஒரு 5 பேருக்கு இத பத்தி ஃப்ரீயா டீச் பண்ற ஐடியால இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க ஃப்ரீயாவே நாங்க சொல்லித் தரோம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.